இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மொரட்டுவையில் இடம்பெற்ற குறைந்த வருமானம் பெறும் பிரிவினருக்கான சீன உதவி மானிய வீட்டுத் திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையில் அமையும் கூட்டணி குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க தெரிவிப்பு. இந்திய மீனவர்களோடு இனி பேச்சுவார்த்தை கிடையாது என்று கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் சுட்டிக்காட்டு. தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் சமூக ஊடகங்களில் தன்னை பற்றி பரப்பப்படும் பொய்யான செய்திகள் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு. தொடர்வது விரிவான செய்திகள். குறைந்த வருமானம் பெறும் பிரிவினருக்கான சீன உதவி மானிய வீட்டுத் திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு மொரட்டுவையில் இடம்பெற்றுள்ளது. பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய, இலங்கைக்கான சீன தூதுவர் மற்றும் சீன திட்ட முகாமைத்துவ நிறுவனம், 3 சீன ஒப்பந்தக்காரர்கள் மற்றும் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். சீன அரசாங்கத்தின் 552 மில்லியன் நிதியுதவியின் கீழ் குறைந்த வருமானம் பெறும் பிரிவினருக்காக 1888 வீடுகளையும் மூத்த கலைஞர்களுக்கு 108 வீடுகளையும் கட்டுவதை இந்த திட்டம் இலக்காக கொண்டுள்ளது. இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர், வீடு என்பது குடும்பத்திற்கு நபருக்கு அரவணைப்பை வழங்கும் ஒரு இடமாகும். இந்த நிலையில் இந்த வீடமைப்பு திட்டத்தை இலங்கைக்கு பெற்றுக் கொடுத்ததை முன்னிட்டு நாம் சீன அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவிக்கின்றோம். பிரஜை என்ற அடிப்படையில் கிடைக்க வேண்டிய நல்லதொரு வாழ்க்கைக்கும் பண்புமிக்க வாழ்க்கைக்கும் பாதுகாப்பை வழங்கக்கூடிய ஓர் இடமாகும். வீடு மாத்திரமல்ல, பலமிக்க குடும்பம் சமூகத்தை கட்டியெழுப்புவதும் அரசுக்கு அவசியமானது. விசேடமாக பெண்கள் மற்றும் பிள்ளைகளின் பாதுகாப்பு, அவர்களின் தேவைகளுக்கு கிடைக்கும் சந்தர்ப்பம் மிகவும் முக்கியமானது. புறநகர் பகுதிகளில் வசிக்கும் குறைந்த வருமானம் பெறுவோர் மிகவும் நெருக்கடி நிறைந்த வாழ்க்கையினை வாழுகின்றார்கள். அதேபோல் வீடு கொண்டு இல்லாததால் சிலர் மிகவும் பாதுகாப்பற்ற வாழ்க்கையினை வாழ்கின்றனர். இவர்கள் அனைவருக்கும் இன, மத, பாலின, சமூகத்தன்மை உள்ளிட்ட எந்த ஒரு பாகுபாடுமின்றி மகிழ்ச்சியான பண்புமிக்க வாழ்க்கையை வாழ்வதற்கு பொருத்தமான சூழலை அனைவருக்கும் பெற்றுக் கொடுப்பதே அரசாங்கத்தின் இலக்காகும். இதற்கென சீன அரசாங்கத்திடமிருந்து நமக்கு கிடைக்கப்பெறும் இந்த நிதியுதவியை போன்று இலங்கைக்கு பெற்றுக் கொடுக்கப்படும் ஒத்துழைப்புகளுக்கும் நன்றி என்று அவர் தெரிவித்திருந்தார். அரிசி தட்டுப்பாட்டுக்கு பேச்சளவில் மாத்திரமே அரசாங்கம் தீர்வு முன்வைக்கின்றதை ஒழிய சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டை அரசாங்கம் கவனத்தில் கொள்ளவில்லை என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கட்சியின் நிர்வாக செயலாளர் ரேணுகா பிரேரா தெரிவித்தார். பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, விவசாயிகளின் உழைப்பை அரிசி உற்பத்தியாளர்கள் சூறையாடுவதாக தேர்தல் மேடைகளில் குறிப்பிட்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கவில்லை. சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வு காண குறுகிய கால அடிப்படையில் அரிசி இறக்குமதி செய்வதாக அரசாங்கம் குறிப்பிட்ட போதும் இதுவரை அரிசி இறக்குமதி செய்யப்படவில்லை. ஆனால் தனியார் இறக்குமதியாளர்கள் குறித்த காலப்பகுதியில் 72,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்துள்ளனர். கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அரிசியின் விலையை குறைப்பதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி இன்று அரிசி உரிமையாளர்களுக்கு அடிபணிந்துள்ளார். அரிசியின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையிலும் அரிசி தட்டுப்பாடுக்கு தீர்வு கிடைக்கவில்லை. அரிசி தட்டுப்பாடுக்கான தீர்வு நடைமுறையில் ஏதும் சாத்தியப்படவில்லை. அதேபோல் மின் கட்டணம் மற்றும் எரிபொருள் விலையை குறைப்பதாகவும் குறிப்பிட்டார். ஆனால் அதுவும் நடைபெறவில்லை. இந்த நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தேர்தல் பிரச்சாரங்களில் நடைமுறைக்கு சாத்தியமற்ற வாக்குறுதிகளை வழங்கியுள்ளார் என்பதை நாட்டு மக்கள் தற்போது விளங்கிக் கொண்டுள்ளார்கள் என்றும் தெரிவித்திருந்தார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற மற்றும் மாகாண சபை தேர்தல்களில் போட்டியிடுவதற்கான கூட்டணி அமைப்பது தொடர்பாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையகத்தில் பல்வேறு தரப்பினருடன் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்று கட்சியின் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்தார். கொழும்பில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்த அவர், விரைவில் இந்த கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என்றார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர், சுதந்திர கட்சியை மறுசீரமைப்பதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதற்கமைய உறுப்பினர்கள் பலரோடும் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதோடு நம்முடன் இணைய உள்ளவர்கள் யார் என்பது குறித்து விரைவில் அறிவிப்போம். மேலும் சகல தொகுதி அமைப்பாளர்களுக்கும் இது குறித்து அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் ஜனவரி 2ஆம் தேதியிலிருந்து கட்சியின் புதிய வேலைத்திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட உள்ளன என்றார். அதே நேரம் கடந்த காலங்களில் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல்களுக்காக மாத்திரம் கூட்டணி அமைக்கப்பட்டதை தவிர நிரந்தரமாக வித கூட்டணியும் அமைக்கப்படவில்லை. கடந்த காலங்களில் ஆட்சி அமைத்த கட்சி என்ற ரீதியில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இனிவரும் தேர்தல்களில் கதிரை அல்லது கை சின்னத்தில் போட்டியிடும் என்று தெரிவித்திருந்தார். இதன்போது கருத்து வெளியிட்ட முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்ஷன ஜாபா, புதிய ஜனநாயக முன்னணியுடனான கூட்டணியை நீண்டகாலம் தொடரும் நோக்கில் நாம் செயற்படுத்தவில்லை. அதனை பொது தேர்தலின் போதும் நாம் தெரிவித்திருந்தோம். பொதுஜன ஐக்கிய முன்னணியாகவே நாம் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு திட்டமிட்டுள்ளதுடன் உத்தேச தேர்தல்கள் அனைத்திலும் பொதுஜன ஐக்கிய முன்னணியின் கீழ் போட்டியிடுவதற்கு தீர்மானித்துள்ளோம்.
ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இந்த கூட்டணியின் ஒரு பங்காளியாகும். முற்போக்கு கொள்கையுடையவர்கள் அனைவரும் ஒரே முகாமுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளையே நாம் தற்போது ஆரம்பித்துள்ளோம் என்றார். இந்திய மீனவர்களுடன் இனி பேச்சுவார்த்தை கிடையாது என்று கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் நேற்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது அமைச்சர் இவ்வாறு கூறினார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சினை தொடர்பாக இந்திய மீனவர்களோடு இனி பேச்சுவார்த்தை கிடையாது, யாரோடும் இனி பேச்சுவார்த்தை இல்லை, பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முடிந்துவிட்டன என்றார். மேற்படி அமைச்சர் உள்ள அதிகாரிகளுக்கும் இந்தியாவில் உள்ள அதிகாரிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்றன. அந்த பேச்சுவார்த்தைகள் தொடரும். அது தொழில்நுட்ப ரீதியான பிரச்சனைகள் தொடர்பானவை. இதே நேரம் வேறு விதமான மனிதாபிமான உதவிகளை நாடுவதோ கொடுப்பதோ தொடர்பில் அப்படியான ஒரு பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் செல்லப் போவதில்லை. இதுதான் எமது மனிதாபிமான நடவடிக்கை என்று நாங்கள் கூறுகிறோம் என்று தெரிவித்திருந்தார். இதேவேளை யாழ்ப்பாணத்தில் தனியார் போக்குவரத்து துறையினரை சந்தித்த பின்னர் அதிக செலவில் கட்டப்பட்ட யாழ் தனியார் பேருந்து நிலையம் தொடர்பாக அவர் தெரிவித்த போது, யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலைய போக்குவரத்து தொடர்பில் இலங்கை போக்குவரத்து சபைக்கும் தனியார் போக்குவரத்து துறைக்கும் இடையே முரண்பாடாக மாறி வருகிறது. யாழ்ப்பாணத்தில் மிகவும் அதிக செலவில் ஒரு பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு அது இன்றைக்கு ஆளில்லாது அனாதையாக்கப்பட்ட இடமாக உள்ளதனால் அதனை மாற்றியமைக்க வேண்டிய தேவை எல்லோருக்கும் உள்ளது. அந்த தேவையை முதன்மைப்படுத்தியதாகவே யாழ்ப்பாணம் மாவட்ட தனியார் போக்குவரத்து துறையினரின் கோரிக்கை அமைந்துள்ளது. அந்த வகையில் எதிர்வரும் காலங்களில் இது குறித்து இங்கிருக்கின்ற பிராந்திய போக்குவரத்து ஆணையாளர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் ஏன் இவ்வளவு தாமதப்படுத்தினார்கள் என்று கேள்வி கேட்க வேண்டிய தேவை உள்ளது. இந்த பிரச்சனையை கலந்துரையாடல் மூலம் சுமூகமாக தீர்த்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். எனினும் அது சாத்தியமாகாத பட்சத்தில் இது குறித்து நேரடியாக போக்குவரத்து அமைச்சரோடு கலந்துரையாடி இதற்கு நிரந்தரமான தீர்வினை பெற்றுக் கொடுப்போம் என்று தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹவுசல்யா ஆரியரத்ன சமூக ஊடக தளங்களில் தன்னை பற்றி பரப்பப்படும் பொய்யான செய்திகள் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். அவர் தனது அறிக்கையில் தவறான செய்திகளில் இலக்கு வைக்கப்பட்ட தனிப்பட்ட தாக்குதல்கள் மற்றும் தனது நட்பெயருக்கு தீங்கு விளைவிக்கும் நோக்கில் அடிப்படையற்ற கூற்றுக்கள் உள்ளடங்குவதாக கூறினார். இது குறித்து விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். என்னை தனிப்பட்ட முறையில் குறிவைத்தவர்கள் உட்பட சமூக ஊடகங்களில் பரவும் தீங்கிழைக்கு மற்றும் தவறான செய்திகள் குறித்து சிஐடியிடம் முறையான புகார் அளித்துள்ளேன் என்று அவர் கூறியுள்ளார். இந்த தாக்குதல்களை பெண்கள் அரசியலில் பங்கேற்பதை ஊக்கப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக விவரித்த அவர், இதுபோன்ற மலிவான தந்திரங்கள் பெண்களை அரசியலில் பங்கேற்பதை தடுக்கும் என்று யாராவது நம்பினால் அவர்கள் மிகவும் தவறாக நினைக்கிறார்கள். இந்த தந்திரங்கள் அரசாங்கத்திற்கு தீங்கு விளைவிக்காது என்றார். மேலும் நீங்கள் சிறிய தந்திரங்களை நாடும்போது நாங்கள் தொடர்ந்து முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துவோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய விலங்கியல் பூங்கா திணைக்களம் 2023ஆம் ஆண்டோடு ஒப்பிடும்போது இந்த ஆண்டு 150% வரவான அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாக அதன் பணிப்பாளர் நாயகம் ரஞ்சன மாரசிங்க தெரிவித்தார். இது தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்துரைத்த அவர், இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் கடந்த 23ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் 1.42 பில்லியன் ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மொத்த வருமானத்தில் பின்னவல ஜானைகள் சரணாலயத்தினூடாக 61.4% வருமானம், அதாவது பின்னவல ஜானைகள் சரணாலயத்தினூடாக மாத்திரம் 876 மில்லியன் ரூபாய் வருமானமும், தெஹிவளை மிருக காட்சி சாலையினூடாக 22% வருமானமும், ரிதியகம சவாரி பூங்காவினூடாக 9% வருமானமும், பின்னவல திறந்த மிருக காட்சி சாலையினூடாக 7.5% வருமானமும் கிடைத்துள்ளது. மேலும் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் அதிக வருவாய் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இதன்படி 2025ஆம் ஆண்டின் ஜனவரி மாதத்தில் அதிக வருவாயை ஈட்ட முடியும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தேசிய விலங்கியல் பூங்கா திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ரஞ்சன மாரசிங்க தெரிவித்துள்ளார்.